ஹாய். அதாவது கேரளா ஆலப்பியில 13 வயதான ஒரு பெண் குழந்தை தன்னுடைய தாத்தா வந்துட்டு தனக்கு பாலியல் ரீதியான தொல்லை குடுக்குறாரு அப்படின்னு சொல்லி, தன்னுடைய 17 வயதான காதலனுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த காதலன் காதலிக்காக அவனுடைய நண்பர்கள் ஒரு 3 பேர 2 பேரையோ, 3 பேரையோ சேர்த்துக்கிட்டு, வீட்ல யாரும் இல்லாத நேரமா பார்த்து, அந்த தாத்தாவ துணிகளாலேயே கையும், காலும் கெட்டி, கழுத்தில கயிற வச்சு முறுக்கி, கொன்னுட்டு யார் என்ற அடையாளங்கள் தெரியக்கூடாது அப்படின்னு சினிமாவை பார்த்து கற்றுக்கிட்டது மாதிரி மிளகாத்தூளை தூவி விட்டுட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலி இதுக்கு பின்னாடி இருந்த உண்மை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பெண் குழந்தைக்கு ஒரு ஐஃபோன் வாங்கணும். 13 வயதான பெண் குழந்தைக்கு ஒரு ஐஃபோன் வாங்கணும். அப்போது தன்னுடைய காதலனுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உனக்கு நான் பைக் வாங்கி கொடுக்குறேன், எனக்கு ஐஃபோன் வேணும். அந்த வீட்டில் ஒரு 4.5 பவுன் நகை இருந்திருக்குது. அந்த நகையை அங்கேருந்து திருடணும். அதுக்கு பின்னாடி இவரை கொல்லணும். இதுதான் உண்மையிலேயே அங்கே நடந்த விஷயம். இப்போது கேரளா போலீஸ் வந்துட்டு கேஸை விசாரிச்சுட்டு இருக்காங்க. கையும் களவுமா இந்த பெண் குழந்தையையும் அவளுடைய 17 வயது காதலனையும் அவனுடைய நண்பர்களையும் எல்லாரையுமே பிடிச்சி ஜுவைனல் ஹோமில் கொண்டு போய் அடைச்சாச்சு. நாடு எதை நோக்கி போகுது? இவங்க அம்மா அப்பாலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இந்த குழந்தை இதை பண்ணுற அளவுக்கு துணிச்சல் அதுக்கு எங்கேருந்து வந்தது? யோசிச்சு பாருங்க. 8ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பொண்ணுக்கு 17 வயது காதலன். இது இப்போ ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கிற ஒரு நியூஸ். அதாவது பாலியல் தொல்லை அப்படிங்கிறது பெண்களுக்கு ஆதரவாக அவங்களுக்கு வந்துட்டு சேஃப் அண்ட் செக்யூராக அவங்க இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் இந்த ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதையே தவறாக பயன்படுத்திக்கிற எத்தனையோ 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 ஆட்கள் தவறாக ஒரு விஷயத்தை பயன்படுத்தி கொண்டால் அதுக்கு பெரிய தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி ஆண்கள் மேலே ஒன்றுமே பண்ணாத ஒரு விஷயத்துக்காக ஒருத்தங்க தண்டனை அனுபவிக்கிறங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். அது குறையும். என்ன சொல்கிறீங்க? உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹேவ் எ நைஸ் டேங்க.